இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற டெம்பிள் vlog என்னென்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் ரொம்ப 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 ஃபேமஸான திருநெல்வேலி நெல்லையப்பர் சிவன் கோயில். இந்த கோயிலுக்கு நீங்கள் நிறைய பேர் போயிருப்பீங்க. சில பேருக்கு திருநெல்வேலியில் கோயில் இருக்குமான்னு டவுட்டாக இருக்கும் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த vlogல நான் நிறைய விஷயம் கவர் பண்ணியிருக்கேன். இந்த கோயிலில் இருக்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ் எல்லாம் நிஜமாக அவ்வளோ சூப்பராக இருக்குது. அந்த பழைய காலத்துக்கு உங்களை அப்படியே டைம் ட்ராவல் பண்ணி கூட்டிகிட்டு போகும். அந்த மாதிரி இருக்கும் இந்த கோயிலில் இருக்கக்கூடிய எல்லா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே செம்ம சூப்பராக இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நம்ம சேனலை பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த கிளிப்ஸை பார்த்துட்டு போகலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான நாள், மகா சிவராத்திரி. ஸோ இந்த சிவராத்திரிக்காக தான் நான் கோயிலுக்கு போகணுன்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். பட் அன்றைக்கி போக முடியல, பிகாஸ் டிக்கெட்ஸ்லாம் கிடைக்கல. ஸோ அதனால் நான் மகா சிவராத்திரி அன்றைக்கி டிக்கெட்ஸ் புக் பண்ணிட்டேன் திருச்செந்தூருக்கு. பட் பெங்களூர்லேருந்து திருச்செந்தூருக்கு டேரக்ட் ட்ரெயினில் திருநெல்வேலிக்கு வந்துட்டு தான் போகணும். ஸோ வரும்போது எப்போயுமே நெல்லையப்பரை பார்த்துட்டு போகிறது தான் வழக்கம். ஸோ அதனால் என்ன பண்ணியாச்சு, டேரெக்டாக திருநெல்வேலிக்கு வந்தாச்சு. ஈவினிங் ட்ரெயின் எனக்கு மகா சிவராத்திரி அன்றைக்கி. ஸோ ஒரு 5:30க்கு ட்ரெயின் ஸ்டார்ட் ஆச்சு. நான் மார்னிங் 5:30க்குலாம் 12 ஹவர்ஸ்லேயே வந்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் டேரெக்டாக நான் லோக்கல் பஸ்ஸை பிடிச்சி இங்கே வந்து நான் கோயிலாண்டே இறக்கி விட்டுட்டாங்க. ஸோ நான் கோயிலாண்டே வந்துட்டேன். ஸோ இன்றைக்கி மகா சிவராத்திரி, இன்னும் மகா சிவராத்திரி முடியல, மத்தியானம் வரைக்கும் இருக்குது. ஸோ நான் வந்தது பெரிய லக்குன்னு தான் நினைக்கிறேன். இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கனாலும் தெரியும் இந்த இடம் எப்படி இருக்குன்னு சொல்லி எல்லாமே க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க. நாங்கள் பார்த்தீங்கனாலும் தெரியும், ஒரு அம்மா வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ வந்து என்ன இருக்குன்னா, நிறைய பேர் சாமியை பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. நேட்டிவில் இருக்கவங்களும் சரி, நம்மள மாதிரி ஊர் விட்டு ஊர் வரவங்களும் சரி. இப்போ வந்து எனக்கு நல்ல சான்ஸ், கோயிலும் காலியாக இருக்குது. நான் வந்து இதுதான் சாக்குன்னு சொல்லி கோயிலுக்குள்ளே போயிட்டேன். கோயில் காலி அடிச்சுது. ஸோ டேரெக்டாக அப்படியே போய் நம்ம சிவனை பார்த்துடலான்னு சொல்லிட்டு ஜஸ்ட் அங்கே இருக்க ஒரு கல் சிற்பங்கள்லாம் வந்து நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். நிஜமாக அவ்வளோ சூப்பராக ஃபஸ்ட் கிளாஸில் இருக்குது. இந்த கோயிலில் வந்து என்ன ஸ்டோரி எக்ஸாக்டாக நடந்திருக்குன்றதை நான் கண்டிப்பாக இந்த வீடியோவிலே சொல்கிறேன். நீங்கள் பாருங்களேன். எனக்கு அப்படியே நான் வாயை பொழந்துட்டேன். இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக மைனூட்டாக கல்லை செதுக்கி வச்சுருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். இங்கே பாருங்கள், நந்தி சிலை கூட இங்கே இருக்குது. இப்போது இந்த இடம் வந்து நல்லா சிவராத்திரிக்கு பயங்கரமாக பூஜை அமோகமாக நடந்திருக்கு. நம்ம அதை தான் மிஸ் பண்ணிட்டோம். பட் இட்ஸ் ஓகே. சிவன் வந்து நம்மளுக்கு இந்த நாளில் தான் வரணும்னு சொல்லி நம்மளுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காரு. ஸோ அதனால் அந்த டைம்லேயே வந்தாச்சு. இங்கே பாருங்கள், மெயின் இந்த கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த தூண்களில் இருக்கக்கூடிய இந்த சிலை செம்ம சூப்பராக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் அப்படியே பாருங்கள். எப்படி தான் இந்த மாதிரி கட்டினாங்கன்னே தெரியல. நான் அப்படியே வாயை பொழுது பார்த்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். இந்த கோயிலில் வியப்பூட்டுற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோயிலை கட்டி 2000 வருஷம் ஆகுது. பட் இந்த கல் சிற்பங்களை பாருங்களேன், அவ்வளோ சூப்பராக இப்போ செதுக்கி விட்ட மாதிரி இருக்குது. நம்ம தமிழர்கள் எவ்வளோ அட்வான்ஸ்டாக வாழ்ந்துருக்காங்கன்றதுக்கு இது ஒரு பெரிய எக்ஸாம்பிள். எத்தனை வருஷங்களை தாண்டி வந்திருக்கோம், எத்தனை காலங்களை தாண்டி வந்திருக்கோம். மழை, இடி, புயல்னு சொல்லி அப்போ எப்படி இருந்திருக்கும் அந்த கோயில். நம்ம இப்போயே எவ்வளோ சூப்பராக இருக்க சொல்கிறோம். இந்த 2000 இயர்ஸ்க்கு முன்னாடி எவ்வளோ சூப்பராக இருந்திருக்கோன்றதை நம்ம நினச்சே பார்க்க முடியாது. அப்படி இருக்குது நம்ம தமிழனோட சிற்பங்கள், சிற்பக்கலை. சரி, இந்த கோயிலோட ஸ்தல வரலாறு என்னன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். திருவிளையாடல் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நடந்திருக்குன்றது ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக இந்த கோயில் நிறைய விஷயத்த சொல்லுது. இப்போ இந்த கோயிலோட வரலாறு என்னென்னு பார்ப்போம். முந்தைய ஒரு காலத்தில், சரிங்களா, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஆகுதுன்னா, இங்கே ஒரு அரண்மனை இருக்குது. அந்த அரண்மனைக்கு வந்து பார்த்திங்கன்னா ராமகோனார் சொல்லி ஒரு பால்கார் வந்து டெய்லியுமே பால் வந்து கொடுக்குறதாக ஒரு விஷயம் இருக்குது. பால் சப்ளை பண்ணுறாரு வச்சுக்கோங்களேன். ஒரு வாட்டி போகும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு கல்லை தடுக்கி அவர் பாலெல்லாம் அந்த கல் மேலே கொட்டிடுறாரு. பட் அந்த பாலை கொட்டும் போது அந்த கல்லேருந்து ரத்தமாக வருது. இது உடனே பயந்துக்கிட்டு டேரெக்டாக என்ன பண்ணுறாருன்னா, அந்த அரசர்கிட்ட போய் சொல்கிறாரு. அரசர் என்ன பண்ணுறாருன்னா, படை வீரர்களை கூட அனுப்பிச்சிட்டு அங்கே அப்படி என்ன தான் நடக்குதுன்னு சொல்லி அவங்களும் பார்த்து ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா அந்த படை வீரர்களும் அரசரும் அங்கே பார்த்த விஷயம், அந்த கல்லேருந்து ரத்தம் வந்துகிட்டே இருக்குது. ரொம்ப பயப்படுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கல்லை வந்து தோண்டி எடுக்கிறதுக்கு நெக்ஸ்ட்டு வழி என்ன, அதான் நம்ம பண்ணோம். ஏன்னா அங்கே என்ன இருக்குதுன்னு தெரியல. ஸோ அந்த கல்லை வந்து தோண்டி எடுக்கும் போது அங்கே ஒரு சிவலிங்கம் கிடைக்குது. அதை பார்த்து எல்லாரும் ரொம்ப அப்படியே வியப்போட்டு போகிறாங்க. அந்த கல்லை தோண்டி எடுக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா கோடாரி பட்டு அந்த கல் பாதி உடஞ்சிருது. இதை எடுத்துக்காட்டுற வகையில் தான் உள்ளே இருக்கக்கூடிய மூலவர் சிவலிங்கம் வந்து பார்த்திங்கன்னா இடது பக்கம் வெட்டின மாதிரி இருக்கும், கொஞ்சம் நீட்டாக இருக்கும். இடது பக்கம் வெட்டின மாதிரி கொஞ்சம் வளைவாக இருக்கும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வரலாறு. அதுக்கப்புறம் அந்த சிவலிங்கத்தை மீட்டெடுத்து அங்கே ஒரு கோயிலை வந்து கட்டியதாக வரலாறு இருக்குது.
பல நூற்றாண்டு நடந்த இந்த நிகழ்வு நம்ம இப்போவும் தத்ரூபமாக பார்க்கலாம். அதான் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானோட இடது பக்கம் வந்து வெட்டு காயத்தோட அந்த சிவலிங்கமும் நம்மளுக்கு காணப்படும். இந்த கோயில் கர்ப்ப கிரகத்தில் சிவபெருமான் மட்டும் லிங்க ரூபத்தில் இல்லாமல் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் பள்ளி கொண்டார் பெருமாள் இருப்பார். அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா நெல்லை கோவிந்தப்பர் சொல்லி சொல்கிறாங்க. காலப்போக்கில் அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சைவம் வைணவம் ரொம்ப காமனாக இருந்ததில்ல. நீங்கள் சிதம்பரம் போனீங்கன்னா கூட அங்கேயும் இதே தான் இருக்கும். நடராஜர் இருப்பார். பக்கத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆப்போசிட் கொஞ்சம் உள்ளே போயிட்டு நம்ம லெஃப்ட் எடுத்தோன்னா அங்கே வந்து பள்ளி கொண்டார் பெருமாள் இருப்பார். அதே கான்செப்டில் தான் இங்கேயும் அந்த விஷயம் இருக்குது. நான் அப்படியே உள்ளே போய் சாமியை பார்த்துட்டு வெளில வந்துட்டேன். சிவபெருமானை நல்லா தரிசனம் பண்ணிட்டு வெளியில் வந்தால் இன்னொரு அருமையான தரிசனம். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ராவணன். நம் தமிழ் கடவுள், தமிழ் மன்னன் ராவணன். இவரோட வரலாறு இப்போ அதிகமாக பேசப்பட்டுருக்கு. பேசிக்கொண்டு தான் இருக்கணும். இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 தலைகள் கிடையாது. 10 விஷயத்துலையும் ஈஸ் எக்ஸ்பர்டைஸ்ட். அதனால 10 தலைன்னு சொல்லி இவரோட டேலண்ட்ஸை மறைச்சிட்டாங்க. ஆனால் இப்போ இருக்க தமிழர்கள் வந்து ரொம்ப தெளிவாயிட்டோம். அப்போ வந்து நம்ம கையெடுத்து நம்ம கண்ணை குத்துனாங்க. பட் இப்போது அதெல்லாம் நடக்கவே நடக்காது. நம்ம தமிழ் மன்னன் ராவணனை பற்றி நம்ம பேசி கொண்டு தான் இருக்கணும். ராமரும் சரி ராவணனும் சரி அவங்க வரலாறில் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் 2 பேரும் நல்லவங்க. வரலாறுக்காக ஒருத்தரை தூக்கி நிற்கிறதுக்காக ஒருத்தரை தப்பாக காட்டுறது ரொம்ப 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 தப்பு. நம்ம வந்து ராவணனை பற்றி பேசிக்கிட்டே தான் இருக்கணும். ஜெய் ஸ்ரீ ராவணா. சரி, இப்போ பாருங்கள், எல்லா சிவன் கோயில்லையும் கண்டிப்பாக ராவணன் இருப்பார். ஏன்னா அவரை மாதிரி ஈஸ்வர பட்டத்தை பெற்றவங்க யாருமே கிடையாது. ஈஸ்வர பட்டத்தை பெற்ற பெருமை நம் தமிழ் மன்னன் ராவணனுக்கு தான் பேசுகிறோம். இவரோட புகழை பாடிட்டே இருக்கலாம். சரி, இப்போ பாருங்கள், இந்த கோயிலோட கன்ஸ்ட்ரக்ஷன் நான் சாமியை பார்த்துட்டு வெளில வந்துட்டேன். இங்கே வந்து பயங்கரமாக இருக்குது. இந்த மண்டபம் வந்து பார்த்திங்கன்னா யாழி சிற்பங்களோட தூண்களோட. அதே மாதிரி முக்கியமான விஷயம் நான் சொல்லணும்னு சொன்னேன் பார்த்தீங்களா, நான் வந்து சிவபெருமானை சூப்பராக தரிசனம் பண்ணேன். பிகாஸ் உள்ளே போகும்போது சிவராத்திரிக்கு பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா அலங்காரம், அதில் இருந்தார். அதுக்கப்புறம் உடனே அந்த அலங்காரத்தை கழிச்சிட்டு பால் அபிஷேகம், சந்தன அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம், முக்கியமாக பஞ்சாமிர்த அபிஷேகம் எல்லாமே பண்ணி அந்த பஞ்சாமிர்தமும் கிடச்சிது. நல்லா சிவனை வேண்டிட்டு நான் வெளில வந்துட்டேன். வந்த பிறகு ராவணன்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். சூப்பராக இருந்தது. அங்கேயும் மேலே வந்து ஒரு சிவலிங்கம் இருந்துச்சு ராவணனுக்கு மேலே. அது வந்து ராவணன் இமயமலையை தூக்கி சிவபக்தி நிரூபித்தார். அதை கண்டு சிவபெருமானே மனமிறங்கி வந்து ஈஸ்வர பட்டத்தை கொடுத்தாரு. அந்த நிகழ்வை வந்து எடுத்துக்காட்டுற வகையில் தான் ராவணனோட சிற்பத்தை அங்கே செதுக்கி வச்சுருக்காங்க. சரி, இப்போ நீங்கள் அந்த கோயிலோட இந்த 360 ஆங்கில் நீங்கள் பாருங்கள். நான் வந்து சூப்பராக எடுத்திருக்கேன். எவ்வளோ சூப்பராக இருக்குது சொல்லி பாருங்கள். அப்படியே இங்கேயே இருந்துடலாமான்னு இருக்குது. இந்த ஊரில் இருக்கவங்களாம் செம்ம லக்கின்னு சொல்லலாம். அப்படின்னு நீங்கள் திரும்பினீங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா மண்டபம் இருக்குது. அந்த மண்டபத்துக்கு நேராக பார்த்தீங்கன்னா நடராஜர் இருக்கார். அவ்வளோதான், இந்த வீடியோ நான் இங்கேயே அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இது வந்து ஸ்டாப் ஆகாது, நிறைய விளாக்ஸாக வரப்போகுது. ஏன்னா அவ்வளோ பெரிய கோயில் இது. இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு கிளிப்ஸ். நெக்ஸ்ட் விளாகில் நான் என்ன போட போகிறேன்னு சொல்லி. இது வந்து பார்த்திங்கன்னா முருகரோட சன்னதி. அவ்வளோ சூப்பராக இருக்குது. அவ்வளோ யாழி தூண்கள். இந்த யாழி தூண்களெல்லாம் தாண்டி தான் நம்ம உள்ள முருகரை போய் தரிசிக்க முடியும். அதுதான் வந்து இது. நீங்கள் அப்படியே இந்த கிளிப்ஸை பாருங்களேன். இது ஜஸ்ட் ஒரு ப்ரோமோ மாதிரி நெக்ஸ்ட் விளாகுக்காக. பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. முருகரோட சன்னதி மட்டும் கிடையாது, பல்வேறு சன்னதிகள் இங்கே இருக்குது. பல்வேறு யாழி தூண்கள் இருக்குது. பல்வேறு சிற்பங்கள், பல்வேறு வரலாறை கொண்டிருக்கிறது. அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ வந்து நம்ம ஒரு விளாகில் முடிச்சிட முடியாது. நிறைய விளாகை நம்ம போட போகிறோம். அப்கமிங்கில் ஒரு 2-3 விளாக்ஸ் கண்டிப்பாக வரும். அதே மாதிரி இந்த கோயிலுக்குள்ளே வந்து நெல்லையப்பரை பார்க்கறது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த பிரகாரத்தை சுற்றும் போது இடது பக்கத்தில் காந்திமதி அம்மன் கோயில் இருக்கும். பார்வதி, அவங்க தான் காந்திமதி அம்மன் சொல்லி அழைக்கப்படுறாங்க. அந்த இடம் தான் வந்து இது. அதோட விளாகும் கண்டிப்பாக நம்ம சேனலில் வரப்போகுது. அப்கமிங் விளாக்ஸ்க்கான ஒரு ப்ரோமோ தான் இது. நீங்கள் அப்படியே ரசித்து பார்த்துட்டு நம்ம சேனல்லே நீங்கள் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்கமிங் விளாக்ஸ். இது மட்டும் இல்லை, நிறைய கோயிலோட வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். திருச்செந்தூர்தே பார்த்தீங்கன்னா ஒரு 5 வீடியோஸ் இருக்குது. ட்ரெயின் ட்ராவல் பண்ணி போனது, அதுக்கப்புறம் திருச்செந்தூர் டே நைட் ஸ்டே பண்ணது, அங்கே நடக்கக்கூடிய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ், கோயில் திருப்பணி. திருச்செந்தூர் மட்டும் இல்லாமல் கும்பகோணத்துக்கும் போய் நிறைய வீடியோ எடுத்திருந்தோம். அதில் 2 வீடியோ வந்து ஆல்ரெடி அவுட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா காசி விஸ்வநாதர் சிவன் ஆலயம். அது வந்து பார்த்திங்கன்னா மகாமகம் கோயில் பக்கத்தில் இருக்கும்ல, அதெல்லாம் சேர்த்து நாங்கள் ஒரு விளாகாக போட்டிருந்தோம். 2வது சுவாமிமலை முருகன் கோயில் அறுபடை வீட்டில் ஒன்று, அதோட விளாகும் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அந்த வீடியோ ஆல்ரெடி பப்ளிஷ் ஆயாச்சு. அதோட லிங்க்கு எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் எல்லா டெம்பிள் பிளாக்ஸையும் நான் பின் பண்ணுறேன். நீங்கள் தாராளமாக மறக்காமல் போய் பார்த்துட்டு நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவை நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் விளாகில் கண்டிப்பாக கண்டினியூ ஆகலாம். நெக்ஸ்ட் விளாக் வந்து பார்த்திங்கன்னா கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய ஆதி கும்பேஸ்வரர் அந்த கோயிலோட விளாக் தான் வரப்போகுது. அது முடிஞ்ச பிறகு நம்ம திரும்பி இங்கே இருக்கக்கூடிய செகண்ட் பார்ட்டை நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். முக்கியமாக நான் திரும்பவும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா நீங்கள் கொடுத்த அந்த சப்போர்ட்னால தான் நம்ம சேனல் வித்தின் இயரில் 1 வருஷத்தில் யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராமுக்கு எலிஜிபிள் ஆயிடுச்சு. இதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ்.